ஹலோ எவ்ரிவன், யூஆர் வாட்சிங் ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸில் பாப்புலேஷன். ஓகேங்களா? பாப்புலேஷன் வச்சு நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு தான் இந்த வாட்டி நம்ம வந்து பாப்புலேஷன் டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யார் இருக்குது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆஸ் யூஷுவல் சைனா தான் இருக்குது. ஓகேங்களா? சைனா ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் யாருன்னா நம்ம தான். ஓகேங்களா? இந்தியா வந்து செகண்ட். இப்போ தேர்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஓகேங்களா? ஸோ தேர்ட் யூஎஸ்ஏ இருக்குன்னும் போது ரொம்ப நியர்பைல இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. யூஎஸ்ஏவோட மக்கள் தொகையை விட இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டேட், அதாவது மகாராஷ்டிரா இருக்குங்க இல்லையா, இதோட பாப்புலேஷன் வந்து யூஎஸ்ஏ விட அதிகம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பாப்புலேஷனில் ரொம்பவே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப சிம்பிளாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 17.5% வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது. ஸோ லேண்ட் பேசிஸில் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வேர்ல்டு வைஸில் வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2.4%. அதாவது இந்தியாவோட நிலப்பரப்பு வந்து உலக அளவில் 2.4% தான். அதே இது இன்கம், இந்தியாவோட இன்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் 1.2%. இதில் வந்து பாதி. ஓகேங்களா? இதில் வந்து பாதி தான் நம்மளோட இன்கம், இந்தியனோட இன்கம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து முக்கியமாக இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரும்பிளவாண்டு, சிறு பிளவாண்டு, பெருவெடிப்பாண்டு இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹிஸ்ட்ரி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மக்கள் தொகையில் அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 1921 இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு. ஓகேங்களா? இது ஏன் பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வந்து இதுக்கு முன்னாடி 1911 கம்பேர் பண்ணும்போது 1921 வந்து ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1951 இது என்னன்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா சிறு பிளவு ஆண்டு. ஓகேங்களா? சிறு பிளவு ஆண்டு. இது ஏன் சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து மக்கள் தொகை வந்து நெகட்டிவ்ல போயிருக்கும். அதாவது 1941 விட 1951 வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்கும். ஸோ அதாவது எத்தனை பர்சன்டேஜ்னா, இது வந்து டேட்டா வைஸ் பார்க்கும்போது -0.3% வைஸ் பார்க்கும்போது இது வந்து 1.33லேருந்து 1.25% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். இன்க்ரீசிங் லெவல் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஆனால் வந்து 1941 1.33% இருந்தது, 1951 1.25 குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெகட்டிவாக போனது வந்து 1951. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 1961 கேட்பாங்க. ஓகேங்களா? 1961 என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பேர்லயே இருக்கு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஸோ இது ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2% வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது மக்கள் தொகை வந்து பாப்புலேஷனில் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து 2% ரீச் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1961. எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியணும்னா 1.96. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 1961 ஸோ 1.196 இதை மட்டும் கீழே இருக்குன்னா ஒரு பாயிண்ட் வச்சுன்னா 1.96%. ஓகேங்களா? இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ. இது ரவுண்ட் பண்ணால் 2 வரும். ஓகேங்களா? ஸோ 2% எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரீச் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1961. ஸோ 1921, 1951, 1961 மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து பாப்புலேஷன் 100 கோடி தாண்டிச்சு, அதாவது 1 பில்லியன் எப்போ கிராஸ் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2001. இப்போதான் மக்கள் தொகை வந்து கரெக்டாக 100 கோடி, அதாவது 1 பில்லியன் அப்போ தான் வந்து ரீச் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கரண்ட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும், ஆஸ் ஆன் 2011 டேட்டா அப்படி நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 121.02 crore. இதுதான் வந்து கரண்ட் செனாரியோவில் நம்மளோட பாப்புலேஷன். ஏன்னா நம்ம வந்து 2021க்கான மக்கள் தொகை வந்து கோவிட்னால எடுக்காமல் இப்போ ரீசெண்டாக இப்போ தான் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால நம்ம புக் பேக் டீட்டெயில் படி பார்க்கும்போது 2011 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா இப்போ கரண்ட் செனாரியோவில் நம்ம சைனாவை விட பாப்புலேஷனில் ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. ஆனால் ஸ்கூல் புக்கில் நமக்கு செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது எந்த ரிலேட்டடான கொஷின் பார்க்கணும், ஸ்கூல் புக் பேக் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஸோ நம்ம செகண்ட் பிளேஸ் தான் இருக்குன்றது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ வந்து சைனா ஃபர்ஸ்ட்டு, இந்தியா செகண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.